நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். குடல் குழம்பு வந்து எப்படி சிம்பிளாக வைக்கலாம். குடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சு இதை உள்ளே போட்டு நல்லா வேக வைங்க. அதாவது இந்த குடலுக்கு வந்து ஒரு 2 சம்பு அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இதில் முக்கியமான என்னென்னா குடலை பொறுத்த வரைக்கும் குக்கரில் விசில் போட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அப்படியே குக்கரில் போட்டிருக்கோம். குக்கரில் போட்டு ஒரு 2 சம்பு அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 சம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் 1 சம்பு தண்ணி ஊற்றி வைப்பேன். 2 சம்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் குக்கர் மூடி போடவே கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த குடலில் இருக்கிற அந்த கசடு கொஞ்சம் நச்சு அந்த மாதிரி இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த கிருமி எது இருந்தாலும் இந்த ஆவிலே வந்து இந்த ஆவி பறக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆவிலே வந்து சின்ன சின்ன கிருமி இருந்தாலும் இந்த வேக வைக்கிறது மூலமாக அது ஆவியாகி மேலே போயிடும், அதெல்லாம் செத்து போயிடும். நச்சுத்தன்மைகள் எல்லாமே இல்லாமல் நல்லா கொஞ்சம் குடல் நம்மளுக்கு க்ளீனாக கிடைக்கும். குடலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், குட்டி குட்டியாக கட் பண்ணணும். குடல் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ 2 சம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 1 சம்பு அளவு தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட குடலை நல்லா காய்ச்சி எடுத்துடணும். குடல் நல்லா மூடியே போடாமல் நல்லா ஆவிலே வேக வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொழுப்பெல்லாம் எப்படி நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த குடல் நல்லா வெந்து அதோட தண்ணி பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு சீரகம், மிளகு, நல்லா முழுக்கின மிளகு, கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் வத்தல், இதுதான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதை நம்ம இதுக்குள்ளே நல்லா குடலில் உள்ளே போட்டாச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு குடலில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இதோட கலர் பாருங்கள் சேஞ்சஸ் கிடைக்குதா. இது நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஆவிலே நல்லா வேக விடணும். வேக விட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸு வேக வச்சுட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குடல் கொழுப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது நம்ம வந்து ஆட்டுக்குடலை வந்து கடையில் வாங்கி அப்படியே நல்லா அலசி முழு குடலாகவே போட்டிருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் கூட கட் பண்ணவே இல்லை. இதை நல்லா அது ஆட்டுக்குடலோட இந்த சூப்பு இது ரெடியானதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கட் பண்ணி எடுத்து தான் நம்ம சமைக்க போகிறோம். நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. நம்ம பச்சை தண்ணி ஊற்றணும். நல்லா வேக வச்சு ஆவியானதுக்கப்புறமா அந்த நச்சுத்தன்மையில் ஆவியில் போயிருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா குடிக்கலாம் அப்படின்னா இது குடல் சூப் இல்லையா. இது வந்து நல்லா மஞ்சள், சீரகம், மிளகு, வத்தல் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம தேவைக்கு அளவான இது உப்பு போட்டு எடுத்து குடிக்க போகிறோம். நல்லா வடிகட்டி இது வந்து வகுத்தில் இருக்கிற குடல் புண்ணு, ஏதாவது வகுத்தில் வந்து ரொம்ப வகுத்துக்குள்ளே புண்ணு இருக்குது ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம், அது சிசேரியன் பண்ணவங்க அவங்களுக்குலாம் குடலில் உள்ள வகுத்தில் வந்து புண்ணு இருக்கும், சீக்கிரத்தில் ஆறாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அந்த குடல் தண்ணியெல்லாம் நல்லா குடித்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற பாட்டில் புண்ணு இருந்தாலும் அது சீக்கிரமாக ஆறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து உண்மையிலே ஒரு சத்தான ஒரு சூப் தான் இது. இது நல்லா இறக்கி இந்த தண்ணியை வடிகட்ட போகிறோம். வடிகட்டி கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு குடிக்க போகிறோம். இது இப்போ சுவையான குடல் சூப் ரெடி நம்மளுக்கு. இப்போ நம்ம குடல் இந்த நல்லா வெந்துருச்சு. ஸோ குடல் சூப்பை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ சூப் ரெடி. இப்போ நம்ம சாப்பிடலாம்.